இருக்கிற பொழுது கூட அதனுடைய அருமை தெரியாது. நம்ம தேவைகளுக்கு அந்த பணம் தட்டுப்பாடு வருகிற பொழுது, பிள்ளைகளுக்கென்று கல்வி கட்டணம் அல்லது வீட்டிற்குரிய சேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தாமதிக்கப்படுகிற பொழுது, ஒரு காலகட்டம் வரை கால அவகாசம் கொடுப்பார்கள் குடும்ப அங்கத்தினர்கள் கூட. அதன் பிறகு பார்க்கிற பொழுது, நாம் ஏன் திருமணம் செய்து கொண்டோம், நாம் ஏன் குடும்பஸ்தராய் ஆனோம் என்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டோம். இது நடைமுறை. இவைகளெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த பிள்ளை உங்களுக்கு பிறக்காதிருந்தால் என்னவாய் இருக்கும்? பிள்ளைகளே பிறக்காதிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னவாய் காணப்படும்? நீங்கள் மலடியாய் காணப்படுவீர்கள். பிள்ளையை வாரிசற்ற ஒரு குடும்பமாய் காணப்படும். ஆனால் கர்த்தர் நமக்கோ சுதந்திரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரோட சுதந்திரம். அது கனி கொடுக்கிறதோ கனி கொடுக்கவில்லையோ, அது கனி கொடுக்க வைப்பது தான் தோட்டக்காரனுடைய வேலை. பெற்றோருடைய பக்குவமும் பெற்றோருடைய கவனமும் பொருளீட்டுகிறது ஒரு கண் என்று சொன்னால் இன்னொரு